பார்சி மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டது. அது பின்னர் ஆங்கிலத்திலே நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. 1649 அலெக்சாண்டர் ராஸ் என்பவர் மொழிபெயர்த்தார். இதை குறிப்பாக கவனிக்க வேண்டியது, every great book needs to be translated at least once in a century என்று சொல்வார்கள். நூற்றாண்டுக்கு ஒரு முறையாகிலும் பெரிய சிறந்த புத்தகங்களை மறுபடியும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். திருக்குரானை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு மொழியிலும் ஏகப்பட்ட மொழிபெயர்ப்பு பைபிளில் இருப்பது போலவே ஆங்கிலத்தில் 50க்கும் மேல் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. தமிழிலே எனக்கு தெரிய ஒரு 14 மொழிபெயர்ப்புகள் தற்போது இருக்கின்றன. இஸ்லாமிய சமயம் தமிழகத்துக்கு அறிமுகமாகி ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கழித்துத்தான் திருக்குரானுடைய முதல் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்தது என்பது ஆச்சரியத்திற்குரியது, சற்று அதிர்ச்சிக்கும் உரியது. 1000 ஆண்டுகளாக தமிழில் குரான் மொழிபெயர்க்கப்படவில்லை. குரான் ஓதப்பட்டதே தவிர படிக்கப்படவில்லை. மொழிபெயர்ப்புகளுடைய பெரிய விளைவு ஓதப்பட்டு கொண்டிருந்த திருக்குரானை படிக்கக்கூட நூலாக மாற்றி இருக்கிறது. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு மொழிபெயர்ப்புகளை யாருமே வாசிப்பதில்லை என்பது. ஆனால் இங்கே மொழிபெயர்ப்புகள் அதிகம் வாசிக்கப்படுகின்றன. இந்த நீண்ட இடைவெளி வியப்பூட்டுவதாக இருக்கிறது. ஆனால் திருக்குரானின் அரபி மொழி வசனங்களை தமிழில் விளக்கி கூறாமல் சமயம் பரவி இருக்க முடியாது. எழுத்து வடிவில் மொழிபெயர்ப்பு வராததற்கு பிற சமயத்தார் எதிர்த்தனரா அல்லது ஆட்சியாளர் எதிர்த்தனரா, இது போன்ற சமூக அரசியல் ரீதியான புற காரணங்கள் எதுவும் இருந்ததா என்றால் அவ்வாறு இருந்ததாக தெரியவில்லை. திருக்குரான் தமிழ் மொழிபெயர்ப்புடைய வரலாற்றை உற்று நோக்கினால் அக காரணங்களைத்தான் காண முடிகிறது. அரபி மொழி தெய்வீக மொழி. எனவே குரான் என்பது இறை வாக்கல்லவா, அதனை எவ்வாறு தமிழ் படுத்துவது என்கிற எண்ணம் தலைதூக்கிறது. இத்தகைய மனநிலையை சமய அறிஞர்கள் கொண்டிருந்தார்கள், இன்னும் சிலர் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாவூத் ஷா என்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த நூற்றாண்டின் முற்பகுதி வரை நம் தமிழகத்தில் பொருள் உணராமல் முஸ்லிம்கள் குரானை ஓதி வந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த வேதத்தை அருளப்பெற்ற பாக்கியவான்களான முஸ்லிம்களுள் தமிழகத்தில் வதிகிற நண்பர்களின் கதி இவ்வளவு தாழ்ச்சியுற்று கிடக்கிறே என்று யான் சென்ற 50 ஆண்டுகளுக்கு முன்னரே கவலைப்பட ஆரம்பித்தேன். அப்பொழுது சில மௌலவிமார்கள், மௌலவி என்றால் மத குருமார்களை அணுகி தமிழ் மட்டுமே பயின்ற அனைத்து மக்களும் பொருளும் விளக்கமும் உணர்ந்து ஓதத்தக்க முறையிலே இந்த வசனங்களை தமிழ் உரையும் வியாக்கியானமும் வழங்கக்கூடாதா என்று வினவினேன். அவர்களோ யான் இவ்வாறு வினாவிடுத்ததே பெரும் பாவம் என்று முனிந்ததுடன் தமிழ் காபிரானவன் பாஷை, காபிர் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவருடைய பாஷை, கொச்சையாக சொல்வது, அந்த பாஷையிலே விசுவாசிகளுக்குரிய அல்லாஹ்வின் அரபு வசனங்களை அர்த்தம் எழுதுவதும் கருத்து கற்பிப்பதும் பெரும் தவறான காரியம் என்று சீறினார்கள். இந்த கருத்தை இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் குறிப்பிட்டிருக்கார். 1962 தமிழ் முஸ்லிம் மக்களின் எதிர்பார்ப்பையும் இயக்கத்தையும் நிறைவேற்றாமல் தள்ளி போட முடியாது என்கிற சூழல் பிற்காலத்தில் எழுந்தது. எதிர்ப்பாளர்களின் எதிர்ப்பை மழுங்கடிக்கும் விதத்திலே ஒரு புதிய உத்தி கையாளப்பட்டது. அரபி மூலத்துடன் தமிழ் உரையை அரபி எழுத்துக்களில் எழுதி வெளியிடும் நடைமுறை தோன்றியது. அதாவது தமிழ் மொழி தமிழ், ஆனால் பயன்படுத்துகிற எழுத்து அரபி எழுத்து. இது பார்ப்பதற்கு அரபி போல் தெரியும், தமிழ் அதிலே நுழையாதது போல் இருக்கும், பார்த்தால் அது அரபி போல் தெரியும். எனவே தெய்வீக மொழியான அரபி மொழியோடு இது ஒன்று சேருவது என்பது மிக கடினமில்லை என்கிற மனப்பாங்கு இருந்தது. இன்னொன்று, இவ்வாறு தமிழை அரபி எழுத்துக்கள் எழுதுவதை அரபி தமிழ் என்று சொன்னார்கள். முதலாக வெளியான 3 திருக்குரான் மொழிபெயர்ப்புகளும் இவ்வகையில் எழுதப்பட்டவைதான். அதாவது தமிழ் எழுத்துக்கள் இல்லாமல் தமிழை அரபி எழுத்துக்களில் எழுதி அதனை வெளியிட்டார்கள். அப்பொழுதுதான் அதற்கு வரவேற்பிற்கும் எதிர்ப்பு இருக்காது என்பது ஒரு அடித்தளமான காரணமாக இருந்திருக்கும். அதை இலங்கை நாட்டிலே பேர்வலை என்கிற ஊரிலே வசித்த ஷேக் முஸ்தபா என்பவர் தான் முதலிலே திருக்குரானை அரபி தமிழ் மொழிபெயர்ப்பாக வெளியிட்டார். கையெழுத்து பிரதி 3000 பக்கங்கள் இருந்ததாகவும் அதிலே ஒரு பகுதி மும்பை நகரிலே 1874 அச்சிடப்பட்டு வெளிவந்ததாகவும் அறிகிறோம். இதற்கு அடுத்து 2 மொழிபெயர்ப்புகளும் காயல்பட்டத்தை சார்ந்த இருவர் இதே போல செய்திருக்கிறார். ஆனால் இதிலே அரபி சொற்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும்.
தலைப்பு கூட அரபியாக இருக்கும். உதாரணத்திற்கு ஃபுதூஹுர் ரஹ்மானியா ஃபி தஃப்சீர் கலாமிர் ரப்பானியா. இதனை அரபி தெரியாத யாரும் அதனை அருகிலே கூட போய் பார்க்க முடியாது. தமிழ் எழுத்துக்களை கொண்டு அரபியை எழுதியிருப்பார். தமிழ் எழுத்துக்களை கொண்டு அரபு மொழியை எழுதுகிறார்கள். அரபு வசனமே அந்த தலைப்பே, இந்த நூலுடைய தலைப்பே இவ்வாறு இருக்கும். தமிழை அரபி வரி வடிவத்தில் இருந்து எழுதும் மரபிலிருந்து விடுபட்டு தமிழை தமிழ் எழுத்துக்கள் எழுதி திருக்குரானை மொழிபெயர்த்த பெருமை அப்துல் ஹமீத் பாக்கி அவர்களை சார். முஸ்லிம் லீக் உடைய தலைவராக இருந்த அப்துல் சமதுடைய தகப்பனார் தன்னுடைய மொழிபெயர்ப்புடைய அறிமுக உரையிலிருந்து இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார். இறைவன் பேரருளால் 1949 மே மாதம் 1 தேதி திருக்குரான் முழுமைக்குமான தமிழ் மொழிபெயர்ப்பு 2 தொகுதிகளாக வெளிவந்தது. 1000 ஆண்டுகளாக தேவைப்பட்ட ஒரு சீரிய பணி நிறைவேறியதை தமிழ் உலகம் வரவேற்று மகிழ்ந்து பாராட்டு. தமிழ்ல முழுக்க எழுதப்பட்ட மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட 1000 ஆண்டு இடைவெளிக்கு பின்னால் வந்தது என்பதை பார்க்கிறோம். திருக்குரானை மொழிபெயர்க்க கூடாது, மொழிபெயர்க்க தேவையில்லை என்கிற நிலை மாறி மொழிபெயர்த்தால் கட்டாயம் அரபி மூலமும் சேர்ந்தே வெளியிட வேண்டும் என்கிற கட்டுப்பாடும் பேசப்பட்டது. அடுத்த நிலை மொழிபெயர்க்கவே கூடாது என்பது மாறி மொழிபெயர்க்கலாம், அட்லீஸ்ட் அரபி எங்கிட்ட இருக்கட்டும், பக்கத்துல தமிழ் இருக்கட்டும். தமிழில் வெளிவந்த முதல் விரிவுரை உத்தமபாளையம் அப்துல் காதர் பாக்கி என்பவர் செய்தது. அவருடைய தலைப்பும் இப்படித்தான் இருக்கு, தப்சீருல் ஹமீதி ஃபி தப்சீரில் குர்ஆனில் மஜீத். அதே போல அவர் ரூஹுல் பயான் என்கிற ஒரு அரபி விரிவுரையுடைய அடிப்படையில் அதனை செய்திருக்கிறார். அதிலே தன்னுடைய கருத்தை இவ்வாறு கூறுகிறார். இதனை பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயம் தெரியும். இஸ்லாமிய சட்டங்களை அமல் செய்கிற இஸ்லாமிய சர்க்கார் நாட்டில் இருப்பின் அரபி மூலமின்றி மொழிபெயர்ப்புகளை மொட்டையாக வெளியிட்டு அதற்கு தர்ஜுமத்துல் குர்ஆன் என்றோ பெயரிட்டால் உடனே கைது செய்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கும். மூளை கோளாறு இல்லை என்று வைத்தியர்கள் சான்றிதழ் கொடுத்து அவரை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க மறுத்துவிட்டால் அவர் மீது அரசாங்கம் கிரிமினல் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் சிக்ஷை விதிக்க செய்யும். அதாவது அரபி மூலமின்றி தமிழ் மட்டும் உள்ள மொழிபெயர்ப்பை வெளியிடக்கூடாது என்கிற நிலை மிகவும் கடினமான ஒரு நிலையாக இருந்தது. தாவூத் ஷான்பார் குர்ஆன் மஜீத் பொருளுரையும் விரிவுரையும் என்கிற தலைப்பிலே 7 தொகுதிகளாக வெளியிடுகிறார். அதற்கடுத்து அப்துல் ரஹ்மான் நூரி என்பவர் ஒரு பெரிய விரிவுரையை வெளியிடுகிறார். இந்த 3 விரிவுரைகளும் திருக்குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பை உள்ளடக்கிய விரிவுரைகள். அரபி தமிழ் ஆகிய செம்மொழிகளுக்கிடையே வேறு ஒரு மொழி வாயிலாக நடந்த திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பிலும் இருக்கின்றன. உருது வழி வந்த 2 மொழிபெயர்ப்புகளையும் ஆங்கிலம் வழி வந்த வேறு 2 மொழிபெயர்ப்புகளையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். திருக்குர்ஆன் என்று தலைப்பிட்டு ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தி இயக்கத்தின் ஒரு அங்கமான இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பு சென்னையிலே 1989 முதல் தொகுதியும் 92 2வது தொகுதியும் வெளியிட்டது. இதனை எவ்வாறு திருக்குர்ஆன் என்று பெயரிடலாம், அரபி அல்லாத மொழிபெயர்ப்பை உள்ளடக்கிய நூலுக்கு திருக்குர்ஆன் என்று எவ்வாறு பெயரிடலாம் என்று மிக கடினமான வாதங்களை வைத்து மிகவும் கடுமையான தாக்குதல்களை தொடுத்து ஏராளமான இஸ்லாமிய சிற்றிதழ்களிலே ஒரு பெரும் இயக்கம் நடத்தி அதனை நசுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முயற்சி நடைபெற்றது என்பதை நாம் இந்த வரலாற்றில் பார்க்கிறோம். இதிலே அவர் அதனுடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவர் எழுதிய